சீமானிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என கதரும் முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம்ங்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோங்க. மக்களவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு அதிக வாக்குகள் கிடைத்திருப்பதால் அந்த கட்சியினரிடம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லிட்டு முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் பேசியது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சட்டப்பேரவை தொகுதி குறிப்பிட்டுள்ள இளையான்குடி, மானாமதுரை, திருப்புவனம் ஆகிய பகுதிகளில் திங்கட்கிழமை காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகளிடம் ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றிருந்தன. இந்த கூட்டங்களில் பங்கேற்று ப. சிதம்பரம் பேசியபோது, சிவகங்கை மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வென்றுள்ளது. பிற கட்சிகளை விட மானாமதுரை சட்டப்பேரவை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி அதிக வாக்குகளையே பெற்றிருக்கிறது. இந்த தேர்தலில் தமிழகம் முழுவதும் நாம் தமிழர் கட்சியை இளம் வாக்காளர்கள் அதிகமாக ஆதரித்துள்ளனர். ஆனால் இந்த கட்சி எந்த தொகுதியிலும் வைப்பு தொகையை கூட பெற முடியவில்லை. இருப்பினும் நாம் தமிழர் கட்சியினரிடமிருந்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இளம் வாக்காளர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவளிக்கும் வகையில் செயல்பட வேண்டும். சிவகங்கை மக்களவை தொகுதி முழுவதும் வாக்காளர்களை சந்தித்து நன்றி சொல்ல வேண்டும். மானாமதுரை சட்டப்பேரவை தொகுதியில் இன்னும் 6 மாதங்களில் 5000 பேரை காங்கிரஸ் கட்சியில் உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்கிறார் அவர். கட்சியின் மாவட்ட தலைவர் ஏ.சி. சஞ்சய், மூத்த தலைவர் ஆர்.பி. முருகேசன், நகர தலைவர் புருஷோத்தமன், இன்னும் பலர், வழக்கறிஞர் முத்துக்குமார், முன்னக தலைவர்கள் எல்லாரும் கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் ப. சிதம்பரம் பேசியிருக்க இந்த நிகழ்வுங்கிறது மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அவர் பேசியது இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது.